வெல்கம் டு வெரைட்டி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி பொங்கலுக்கான காய்கறி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலர் வீடியோஸ் பார்க்குறதுக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி பொங்கலுக்கு நம்ம எல்லா காய்கறிகளையும் போட்டு வைக்கிற குழம்பு வைக்கலாம். அதுக்கு தேவையான காய்கறிகள்லாம் பார்த்துடலாம். கொஞ்சமாக சேனக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அது மாதிரி பரங்கிக்காய் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். சிறுகிழங்கு 2 கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் முள்ளங்கி, அவரைக்காய், வெள்ளை பூசணிக்காய் ஒரு துண்டு, முருங்கைக்காய் ஒரு 5-6 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கத்திரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு, தக்காளி ஒரு 4 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு 5-6 பல், பச்சை மிளகாய். 200 கிராம் பருப்பு எடுத்து போட்டிருக்கேன். பருப்பில் நம்ம கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துடலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துடுறேன். இந்த குழம்பை நம்ம குக்கரில் வச்சோன்னா காய்கறியெல்லாம் ரொம்ப குழஞ்சிடும். அதனால் ஒரு பாத்திரத்திலே வச்சிடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துடுறேன். 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக வெந்தயம். பருப்பு நல்லா கொதிக்கட்டும். பருப்பு நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, தக்காளி, எல்லா காய்கறிகளும் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். தண்ணியும் ஒரு 1/2 டம்ளர் சேர்த்துடலாம். ஃப்ளேம் மீடியமாக வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். பருப்பு நம்ம சமைக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சிட்டோம்னா சீக்கிரம் வெந்துடும். 20 நிமிஷம் வச்சுருந்தேன். காய்கறி, பருப்பு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இதில் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துடலாம். திருவண்ண தேங்காய் ஒரு 3 ஸ்பூன் வர மாதிரி சேர்த்தா போதும். புளி ஒரு சின்ன துண்டு ஊற வச்சுருந்தேன். அதையும் அதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை தாளித்து இறக்கிடலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துருக்கேன். உளுத்தம் பருப்பு கொஞ்சம், சீரகம், வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துட்டு வெங்காயம், கருவேப்பிலை, ரெண்டு காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். தாளித்து குழம்புல சேர்த்துடலாம். கொஞ்சம் மல்லித்தலையும் சேர்த்துடலாம். பொங்கலுக்கான கதம்ப குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.